ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் மித்து, நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். நாங்கள் எக்கோ பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு வந்து இப்போ கிளம்பியிருக்கோம். இப்போ எந்த பஸ்ஸில் போகணும்? அவ்வளோதான், பஸ் வந்தோன்னே பஸ் ஏற வேண்டியது தான். Eco Park, Botanical Garden, Eco Park. இது வேணும். அவ்வளோதான், பஸ் வந்துருச்சு. வந்தோடனே ஏற வேண்டியது தான். ஏறிட்டோம். இப்போ இறங்கிட்டோம். எங்கள் ரோட்டு மேலேயே தான் வந்து எக்கோ பார்க் இருக்குது. அதனால் நாங்கள் இறங்கின உடனே பார்க்குக்கு வந்தாச்சு. முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு போனோம். இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு தான் வந்து டிக்கெட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். ஓகே, நம்ம இங்கே டிக்கெட் வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ள போகலாம். எவ்வளோ உங்கள் டிக்கெட்? இந்த பார்க்குக்குள்ளே என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேப் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ட்ரீஸ் நிறைய இருக்கும் போல் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. பாருங்க, எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது. ஃபுல்லாக ட்ரீஸ் தான். மரம்லாம் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப பழங்காலத்து மரம் மாதிரி. சீ கார்டனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, சீ கார்டனில் ஃபுல்லாக உள்ளே வந்து தார் ரோடே போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக மண் ரோடு தான் இருக்குது. ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியாங்கண்ணா?
ஓ சரிங்கண்ணா, எனக்கு சென்னை தாங்கண்ணா எல்லாம் தெரியும் அளவுக்கு. அங்கங்க பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. அங்கங்கே நிறைய பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே பாருங்கள், இங்கேயே வந்து நம்ம சேரு எல்லாமே வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் போல். நிறைய பேர் நல்லா நிறைய சேர் டேபிள்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு மியூசிக்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ மரம் இருக்கு பாருங்க, ஃபுல்லாக பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. அங்கங்க பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வீக்கெண்டில் நிறையா வந்து செலிப்ரேஷன்லாம், இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க போல். இந்த சைடு கூட ஒரு குரூப் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டீஸ்லாம் அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா தான். இங்கே பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோ, ஆஸ்பிரஹாவ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸ் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அங்கேயும் ஃபுல்லாக ட்ரீஸ் தான் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இன்னும் அந்த பார்க்குக்கும் இந்த பார்க்குக்கு டிஃப்ரென்ஸ்னால், அங்கே வந்து பீச் சைடில் இருக்கும், இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா போல். பாருங்கள், இந்த செடியெலாம் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. கீழே வந்து ஃபுல்லாக செடி, மேலே வந்து அழகாக ஒரு பூ அந்த மாதிரி பூத்துருக்கு. அதுவும் கலர் கலராக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக. ரோடு பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே மண் ரோடு தான். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. எனக்கு இந்த செடி தூரத்துலேருந்து பார்க்கும்போது சோளம் மாதிரி இருந்தது. பக்கத்தில் வந்து பார்த்தா ஏதோ ஃப்ளவர் தான் இதுவும். நான் பாருங்கள், வியூவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே ட்ரீ, அதுவும் நல்லா க்ரீனியாக இருக்கும்போது நல்லா இருக்குது. நாங்களும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு எண்டு வராதா அப்படின்ட்டு. பார்த்தா நடந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. யாரையும் காணாம பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தோம்னா யாரையும் காணாம். இந்த ஃப்ளவர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஒரு இட்லி பூ மாதிரி இருக்குது இந்த ஒயிட் கலர் பூ. பாருங்க, இங்கே கூட ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அப்படியே காட்டுக்குள்ளே தனியாக ஒரு இடத்துல வந்து இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் ஒரு நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். அவங்கெல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை.
ரோஸ் செடி பாருங்க, சும்மா முள்ளுக்குள்ள எல்லாம் வளர்ந்துருக்கு. சரி மம்மி மாதிரி கழிச்சு பேக்குதான். சரிப்பா. ஓகே பா. சரி கழட்டிடு பா. சரிப்பா. ஓகே கழட்டிடு. இந்த பேர் பேக்குதாம்மா. லைட்டா விசேஷம் காத்து அடிக்குது. இங்க பாருங்க இலையெல்லாம் ஆடுது. ஆனா வந்து ரக்ஷித்துக்கு வந்து பேக்குதான். ஓகே பாப்பலாம். ஓகே காட்டுக்குள்ள பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு. அழகா இருக்கு. எக்ஸிட்டா? இங்க பாருங்க ஒரு கேட் வச்சு அங்க பூட்டிட்டாங்க. அதுக்கு மேல போக கூடாது போல. இந்த காட்டுக்குள்ள பாருங்க குட்டிய படிக்கட்டு மாதிரி வந்து உட்ல வச்சிருக்காங்க. அதுலதான் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க பாலம் மாதிரி அழகா வச்சிருக்காங்க உட்ல. ரெண்டு சைடும் வந்து புல் மரம்லாம் இல்லைன்னா ஃபுல்லாக வாட்டர் இருந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு இந்த இடம். ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எல்லாம் பிளேஸ் வச்சு எல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அவ்வளோதான், கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பாலம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நார்மலாக ஸ்டெப்பில் ஏறி போய்க்கலாம். அங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். இந்த பசங்கெல்லாம் போனானுங்கன்னா நம்ம போனோம்னா போயிடுவானுங்க. ஓகே, நடந்து வந்து எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அதனால சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாம் விளையாடலாம், பசங்களாம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால சரி உட்கார்றதுக்காக ஒரு நல்ல பிளேஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, பிளேஸ் பார்த்தாச்சு. இப்போ எல்லாம் விரிச்சு போட்டு நம்ம கொண்டு வந்த மேட்டை உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வாட்டர் கொஞ்சம் குடிச்சு போகிறேன். இல்லை கொஞ்சம் வெயிலே தான். மித்துவும் ரக்ஷித்தும் ஜாலியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அங்கங்கே நிறைய கிட்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது, அப்படி நடந்துட்டுருக்கு அங்கங்கே. அங்க போய் போடு, ஆன்டிக்கு போடு போடு, அங்க போய் போடு. பரவாயில்ல, அவன் கீழே உட்கார்றதுக்காக. நாங்கள் மஷ்ரூம் பிரியாணியும் எக்கும் கொண்டாந்துருக்கோம். எல்லாம் தெம்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பசங்களை விளையாட விடணும். ஷூ கழட்டாத. ஷூ எதுக்கு கழட்டுற? அப்படியே கால் நீட்டி உட்காந்துக்கோ. அண்ணாவும் தம்பியும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு. இவங்களும் 4 பேரும் நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதனால் விளையாடுறதுக்கும் நல்லா இருக்குது அவங்களுக்கு குளிர் இல்லாமல். போடு.
இது பாருங்க, ஃபுல்லாக காடு தான். நான் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து அங்கங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் விளையாடுறாங்க. சூப்பராக இருக்கு பார்க்கவே. அங்கங்க விளையாடுறாங்க. ஒரு 4-5 ஃபேமிலி இருந்து நம்மளும் வந்துட்டு எல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்கள் எல்லாம் விளையாட விட்டுட்டு ஏதாவது கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பாருங்க, அங்கே கூட ஏதோ பர்த்டே பார்ட்டி மாதிரி ஏதோ நடந்துட்டுருக்கு. சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி ஏதோ சவுண்டு கேட்குது, போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே குட்டி ஃபால்ஸு. அங்கே கூட ஏதோ ஒரு கொஞ்சம் பொண்ணுங்கள்லாம் வந்து மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து நம்ம வந்து பார்க் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம வந்து பார்க் அப்படின்னாவே என்ன நினைப்போம், கண்டிப்பாக ஒரு ப்ளே ஏரியா வந்து கிட்ஸுக்கு இருக்கும், நம்ம போய் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட் தான். ஃபுல்லாக அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக ஓடி விளையாடலாம், அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது, ஃபுல்லாகவே ப்ளே ஏரியா தான். ஓகே, மித்ரேஸ்வர் அக்ஷித் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, அதனால உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஓகேடா தம்மா, சாப்பிட்டாச்சு, திருப்தியா சாப்பிட்டாச்சு. எக்கும் மஷ்ரூம் பிரியாணியும். இந்த இடத்துல தான் சொன்னேன் முன்ன, ஒரு மரத்துக்கடியில் அழகாத அந்த மரத்துக்கடியில் சீகள் பாருங்க நிறைய இருக்கு. இங்க பாருங்க, அங்க பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு சேர்லாம் வந்து ஒரு வண்டி மாதிரி வச்சிருக்காங்க, அதுல வச்சே எடுத்துட்டு போய்க்குவாங்க போல ஈஸியா. அந்த மரத்துட்டு போயிடலாம்.
இங்கே பாருங்கள் நிறைய குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இழந்த பழம் மாதிரி இருக்குல்ல, இழந்த பழம் மாதிரி இருக்குது. எங்க ரக்ஷித்? சின்னவே பண்ற வேலை இருக்கேங்க. அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. ஓகே, நம்ம எக்கோ பார்க்கை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். நல்லா விளையாண்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். கிளைமேட் நல்லாவே இருந்தது. அதனால ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.